இன்னைக்கு ஷாபானுடைய மாதம் வந்தும் என்ன செய்யப்படுது? வீடுகளில் பெண்களுடைய முசல்லாக்கள் காலியாக கிடக்குது, பள்ளிவாசல்கள் காலியாக கிடக்குது, பள்ளிவாசல்கள் கோட்டையாக இருக்குது. ஆனா எல்லா அமல்களும் ஓட்டை. சிந்தனை செய்து பாருங்கள். அந்த எப்பவுமே சொல்றதுதான், எப்பவுமே வழங்குறது தான். அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆரம்பத்துல சொன்னதை போன்று இதை விளங்க வேண்டும். அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான், நம் உறுப்புகளை கொடுத்திருக்கின்றான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய உபதேசம் என்பது பயனளிக்கும். அல்லாஹ்வுடைய ஆயத்தை பாருங்க, வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். முஃமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செஞ்சு கொண்டே இருங்க. அவங்க கேட்கிறாங்க, கேட்கல, விளங்குறாங்க, விளங்கல, பிரச்சனை இல்லை. வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நீங்கள் உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுதான் உங்களுடைய கட்டமைப்பு, உங்களுடைய கடமை. அல்லாஹ் இப்படி சொல்ற. அதே அல்லாஹ் அதை விளங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளை தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. அது விளங்கலை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நிலைமை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா படுகொலையில தள்ளப்படும் என்பதாக குர்ஆனுடைய கூற்று. இன்னைக்கு நல்ல சிந்தனை செய்து பாருங்க. இன்னைக்கு எவ்வளவோ விடயங்கள், ஜிம்மாவுடைய பயான் மட்டுமல்ல, எவ்வளவோ விஷயங்கள்ல அவனுடைய பயான் எங்க இருக்குது? தொழுகையினுடைய நிலைமை எங்க இருக்குது? ஸ்டேட்டஸ்ல இருக்குது. நன்மையுடைய தராதரம் எங்க இருக்குது? ஸ்டேட்டஸ்ல இருக்குது. அவன்கிட்ட தொழுகை இருக்குதா? இல்ல. அவன்கிட்ட இபாதத் இருக்குதா? இல்ல. வணக்க வழிபாடு இருக்குதா? இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு இருக்குதா? இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு மார்க்கம் என்றால் என்ன இருக்குதா? இல்ல. எங்க இருக்குது? கைகள்ல இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களுடைய ஒவ்வொரு வாழ்நாளும், உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பதற்குத்தான் அல்லாஹ் அத்தியாயத்தை இறக்கிக்கிட்டே இருக்கிறான். என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கு அதே ஆயத்து தான், இன்னைக்கும் அதே ஆயத்து தான், நாளைக்கும் அதே ஆயத்து தான். இதை இன்னைக்கு ஜென்ரலா இன்னைக்கு சமுதாயம் எப்படி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, இது பழமைவாத குர்ஆன், இது பழமைவாத மார்க்கம். இந்த பழமையை நாங்க இன்னைக்கு ஜென்ரல் நாலேஜ்ல பின்பற்ற முடியாது. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஹதீஸ் எங்க இருக்குது? காலண்டர்ல இருக்குது. எங்களுடைய ஹதீஸ் எங்க இருக்குது? மக்கா போட்ட காலண்டர் வேணும். எங்களுடைய ஹதீஸ் எங்க இருக்குது? காலண்டர்ல ஹதீஸ் உள்ள காலண்டர் கொடுக்குறாங்க. ஹதீஸ் உள்ள காலண்டர் எந்த யாரு காலண்டரை கிழிக்கிறா? சிந்தனை செய்து பாருங்க. அதான் சொல்லுவான், ஒரு கவிஞன் சொல்லுவான், நீ தினமும் காலண்டரை கிழிக்கின்றாயே, கிழித்த நாட்களிலே நீ என்ன செய்து கிழித்தாய்? சிந்தனை செய்து பார்க்கிறாயா? அரபி வார்த்தை. சிந்தனை செய்து பாருங்க. தினமும் காலண்டரை கிழிக்கின்றாய், நீ கிழித்த நாட்களிலே என்ன நல்ல அமலை செய்து கிழித்தாய்? என்னத்து கேட்கிறோம்? என்னத்து கிழிக்கிறோம்? நீ காலண்டரை கிழிக்கிறதுக்கு தயார் இல்லை. பெருமக்களை சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், இபாதத்தும் தொழுகையும் வணக்க வழிபாடுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளும் கட்டமைப்பும் இன்னைக்கு காலண்டர்ல தொங்குது. காலண்டர்கள் விளம்பரங்களாக ஆகிவிட்டது. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நீங்க பாருங்க, பயான் இல்லை, ஒவ்வொரு பள்ளிவாசலையும் 5 காலண்டர் 6 காலண்டர் தொங்க விடப்படும்.